மகாநதி சீரியல்ல இன்னி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம விஜய் கிட்ட விஜயோட சித்தி ஏன் பாப்பா அழைக்க போகலியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இன்னைக்கு காவேரி கூட பாப்பா போயிடுவா. நான் போய் காவேரி வீட்லயே போய் அழைச்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. நம்ம விஜய் கிளம்பி நேரா வந்து பாத்தீங்கன்னா, காவேரியோட வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும் பொழுது, இங்க காவேரி வீட்ல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, பிரின்சிபால் கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல வீட்டுக்கு வரும்பொழுது பாப்பா வரேன் நான் உன் கூட வரேன் மிஸ் அப்படின்னு கேட்டுச்சு இல்லையா? அத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே விஜய் அங்க வந்துடுறாப்புல. விஜய் வந்த உடனே எங்க பாப்பா நான் அழைச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது பாப்பாவா? பாப்பா ஸ்கூல்லல இருக்கு. நீங்க ஏன் வந்து அழைச்சுக்கிட்டு போகல? இங்க வந்து ஏன் கேட்குறீங்க? அப்படின்னு காவேரி கேட்க, இல்ல பாப்பா தான் இன்னைக்கு உங்க கூட வரேன்னு சொல்லிடுச்சு. அதனால தான் நான் வரல அப்படின்னு உடனே, அப்ப நானும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரலையே அப்படின்னு காவேரி சொல்ல, சரி எப்படியும் ஸ்கூல்ல தான் இருக்கும். நானே போய் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு விஜய் கிளம்ப, இல்ல இல்ல நானே உங்க கூட வரேன் அப்படின்னு காவேரியும் நம்ம விஜய் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா, அங்க பாப்பாவ காணோம். அதுக்கப்புறம் வாட்ச்மேன் கிட்ட கேட்டா, யாரோ ஒருத்தர் வந்து அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன விஜயும் காவேரியும் சேர்ந்து சுத்துறாங்க. கார் எடுத்துட்டு ஊரு ஃபுல்லா சுத்திட்டு, கடைசியா காவேரிக்கு எப்படியும் சிசிடிவி கேமராவுல தெரியும்ல யாரு வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மறுபடியும் ஸ்கூலுக்கே போயிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. அப்ப ஒரு வெள்ளை கார் வந்து இற அதுல இருந்து ஒருத்தர் வந்து இறங்கி பாப்பாவா அழைச்சிக்கிட்டு போறது நல்லாவே தெரியுது. ஆனா அது யாரு அப்படிங்கிறது தான் தெரியவே இல்லை. எப்படி யாருன்னே தெரியாத ஆளுங்க கிட்ட இந்த வாட்ச்மேன் பாப்பாவை அனுப்பி வச்சாரு அப்படிங்கிறது தான் புரியவே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடுச்சு. இப்ப நேரா விஜயோட வீட்டுக்கு தான் போய் விஷயத்த சொன்ன உடனே எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. காவேரி இல்லாத வரைக்கும் வந்து நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தோம். இப்ப காவேரி மறுபடியும் வந்ததுனால பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காவேரி இல்லாத நேரமா பார்த்து, அதுக்கப்புறம் காவேரியும் இப்ப விஜய் கூட தானே இருக்கிறாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, காவேரிக்கு யாரால பிரச்சனை வரப்போகுது? இந்த ராகவ் கூட ஜெயில்ல தானே இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம விஜயோட சித்தப்பா ராகவ் ஜெயிலெல்லாம் இல்ல. அவன் வெளியில வந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே, நம்ம விஜய் ஷாக் ஆகுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.